பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. கொழும்பு மாநகர சபை தேர்தல் வேட்பாளர்களுக்கு கடந்த தேர்தலில் கட்சியுடைய மரச்சின்னத்திற்கு இந்த வெற்றியை ஈட்டி தந்ததற்காக நன்றி சொல்வதற்கான இந்த கூட்டத்தில் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கட்சியுடைய சிரேஷ்ட பிரதி தலைவர்களில் ஒருவரான சகோதரர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களே, எமது கட்சியின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி சகோதரர் நிசாம் காரியப்பர் அவர்களே, முன்னாள் கட்சியுடைய கொழும்பு மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் தேசிய அமைப்பாளர் சகோதரர் ஷஃபீக் ரஜாப்தீன் அவர்களே, சற்று நேரத்துக்கு முன்பு இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியுடைய பிரதி தலைவர் சிரேஷ்ட பிரதி தலைவர் சகோதரர் எம்எஸ்எம் அஸ்லம் அவர்களே, இந்த தேர்தலை மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் கட்சி தனித்து நின்று முகம் கொடுக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வத்துடன் செயல்பட்டு இந்த வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்காளியாக இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சகோதரர் அர்ஷாத் நிசாம்தீன் அவர்களே, கொழும்பு மாநகர சபை தேர்தலில் தன்னுடைய வட்டாரத்தை மீண்டும் வென்று இந்த கட்சி கொழும்பில் உயிரோட்டமாக வாழுகிறது என்பதை நாடு முழுவதிலும் பறைசாற்றுவதற்கு காரணமாக அமைந்த எங்களுடைய ஒன் மேன் ஆர்மி சகோதரர் அனஸ் அவர்கள், நான் அவருக்கு ஒன் மேன் ஆர்மி என்று சொல்வது, எங்கு போனாலும் கொழும்புல அவருக்கு ஒரு ஆர்மி ஒன்று இருக்கும் பின்னால், அது எல்லாருக்கும் தெரியும். அது வேக்காந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் நாங்கள் அதை பார்க்கலாம். அதே போல் என்னுடைய இந்த உரையில் நான் எமது கட்சியுடைய கொழும்பு மாவட்ட தேர்தல் குழு ஒன்று பணியாற்றியது. அதிலே எங்களுடைய கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் பலர் அர்ப்பணிப்போடு இரவு பகல் பார்க்காமல் உழைத்திருக்கிறார்கள். அவர்களை நான் குறைந்தபட்சம் இந்த கூட்டத்திலே அவருடைய பெயர்களையாவது நான் சொல்ல வேண்டும். அவர் எந்த நன்றியும் எதிர்பார்ப்பவர் அல்ல. எந்த நேரமும் கட்சி சம்பந்தமான கரிசனையோடும் உணர்வுகளோடும் இருக்கின்ற இந்த கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் சகோதரர் இம்ராஸ், இன்று வரவிட்டாலும் சகோதரர் நௌஷாட், சகோதரர் அர்ஷாடை பற்றி நான் சொல்லிட்டேன், சகோதரர் ஃபுவாட் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், சகோதரர் நஸ்லி, சகோதரர் மும்தாஸ், சகோதரர் ஜுஹைர், எங்களுடைய சகோதரர் கியா அக்ரம், சகோதரர் எங்களுடைய அறிவிப்பாளர் முர்ஷிதீன், சகோதரர் அனாம், சகோதரர் சஃப்ரான், அதே போல எங்களுடைய ராஃபி ஹாஜி, ஜமீர் அக்ரம், அதே நேரம் கல்முனையை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் இந்த கொழும்பு மாநகர சபையில் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று அரும்பாடுபட்ட சகோதரர் நைனார் இம்ரான் அவர்கள், அவரையும் நான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அது மாதிரிதான் எங்களுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கிறது என்பது லேசுமாசான விஷயம் இல்லை. இதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்வதில் நான் ஏற்கனவே சொன்ன எங்களுடைய சகோதரர் இந்த கொழும்பு மாவட்டத்தின் அமைப்பாளராக இருக்கின்ற சகோதரர் அர்ஷட் அவர்கள் உழைத்த அதே நேரம் அவருக்கு பக்கபலமாக நின்று இந்த வேட்பாளர் பட்டியலை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதில் எங்களுடைய ஒன் மேன் ஆர்மி அனஸ் அவர் பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார். முக்கியமான இடங்களில் சரியான வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பதில் அவர் காட்டிய அக்கறை அவருடைய சொந்த வட்டாரத்தை வெல்வதற்கு மாத்திரமல்ல, சூழ இருந்த வட்டாரங்கள், அதுக்கு வெளியிலே கொழும்பு மாவட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செய்த பங்களிப்பையும் நான் பாராட்ட வேண்டும். அதே போல
எங்களுடைய சகோதரர் அர்ஷாட் அவர்களுடைய செயலாளராக நின்ற காலம் இருந்த எங்களுடைய கிட்டாராம தொகுதியிலே போட்டியிட்ட சகோதரர் ரியாஸ் கபூர் அவர்களையும் நான் இங்கு நினைவுபடுத்த வேண்டும். அது மட்டுமில்லை, இங்கே இருக்கிறார் எங்களுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் லாஹிர் ஹாஜி அவர்கள். அவரும் இந்த வேட்பாளர் பட்டியலை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய பங்களிப்பை இந்த கட்சிக்காக செய்திருக்கிறார். அது மாதிரி தான் எங்களோட ராஜுபாய், எல்லாருக்கும் தெரியும் ராஜுபாய் என்ற அலுமுகம் கொஞ்சம். ராஜுபாயுடைய பங்களிப்பு முக்கியமானது. அதே போல ரிசான், எங்களோட கொட்டிக்காவத்த முள்ளேரியா பிரதேச சபைக்கு நாங்கள் போட்டியிடுவதற்கு ஒரு பட்டியலை தயாரிப்பதில் சகோதரர் ஜனித் ஒரு பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். அவரையும் நான் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் ஃபௌமியையும் நான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்வேன். இதில் நான் பெயர் கொடுப்பிடவில்லை என்பதற்காக யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் உங்களுடைய உதவிகளை பலவாறு செய்திருக்கிறீர்கள். பல தடவைகள் கூடி கதைப்பதற்கு கலந்தாலோசனைகளுக்கெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிரதேசங்களிலே கூட்டங்களை நடத்துவதில் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். எல்லோருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் நான் எங்களுடைய முன்னாள் களுத்துறை நகரசபையின் தவிசாளர், இப்பொழுது மாநகர சபை உடைய எங்களுடைய கட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நசீருடைய மகன் ஆமீர் நசீர் அவர்கள், அவர் இங்கு வருகை தந்திருக்கிறார். 3 வட்டாரங்களை அந்த மாநகர சபையில் எங்களுக்கு வென்று தந்திருக்கிறார். டிப்யூட்டி மேயராக அவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களோட பிராதேசிக சபாவுடைய ஃபைசான் இருக்கிறார். அவரையும் நான் இங்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு அவரையும் ஒரு சேர்மனாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அது மாதிரி தான் இந்த கம்பஹா மாவட்டத்திலிருந்து இங்கு வளமையாக எங்களுடைய அத்தனகல்லை தொகுதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுடைய மறைந்த தலைவர் காலத்தில் இருந்து கட்சியுடைய கோட்டை. எல்லாரும் சொல்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கோட்டை தான் அத்தனகல்ல உண்டு. ஆனால் அத்தனகல்லையுடைய முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியாக பார்க்கப்படுவது. அந்த அத்தனகல்ல பிரதேச சபையிலே 2 ஆசனங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம். ஒரு வட்டாரத்தை மிக சொற்ப வாக்குகளால் தான் நாங்கள் தோல்வியுற்றோம், காட்டோவிட்ட வட்டாரம். எனவே அங்கிருந்து வந்திருக்கிற கட்சி போராளிகள், அதே போல மல்வானை, அதான் எங்களுக்கு கம்பா மாவட்டத்தில் 3 முக்கியமான கண்கள் என்று சொல்லப்படுகிற பிரதேசங்கள் தான் அத்தனகல்ல, மல்வான, நீர்கொழும்பு. இந்த 3லும் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை பதித்திருக்கிறோம். எனவே அந்த பிரதேசங்களில் இருந்து இன்று வருகை தந்த இந்த நாட்டிலே பல பாகங்களில் இருந்து எங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் 150க்கும் மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரையும் இங்கு நாங்கள் அழைப்பதற்கான ஒரு கூட்டம் அல்ல இது கொழும்பு மாநகர சபை வேட்பாளர்களுக்கு நன்றி கூறுகிற கூட்டம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஒலிவாங்கலை பார்க்கிற போது எங்களுடைய ஊடகங்களுக்கு வேற செய்திகள் அவசியம் போல தெரியுது. அது நான் சிங்களத்திலையும் பேசணும்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மண்டபம் கொழும்பு மாநகர சபையுடைய முக்கியமான கூட்டங்கள் நடந்த மண்டபம். 2 பக்கத்திலையும் பார்ப்பீங்க, முன்னாள் நகர பிதாக்களுடைய படம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய ஒரு உறுப்பினரையும் இந்த படத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு இப்ப இல்லை, எப்பயாலும் கிடைக்கும் என்று நாங்கள் மனசில் வச்சுக்கொள்வோம். என்ற அப்படியான ஒரு உறுதியோட இந்த கொழும்பு மாநகரத்திலே எங்களுடைய போராளிகள் இப்போ உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இனி அந்த உற்சாகத்தை, அது இன்று நேற்று உருவான உற்சாகம் அல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சில்லறை கட்சி இல்லை, நாங்கள் சில்லறை வியாபாரம் செய்யறதும் இல்லை.
நாங்கள் எல்லாம் மொத்த வியாபாரம் செய்கிற ஒரு கட்சி. கொழும்புல எல்லாம் மொத்த வியாபாரம் செய்கிறார்கள் தான் பெட்டால வைப்பாங்க. முழு நாட்டிலேயும் மொத்த வியாபாரம் கூடுதல் நடக்கிறது இதில். ஆனால் இது ஒரு வியாபாரமும் இல்லை. இதை சொல்ல போனால் கடைசிக்கு அதையும் வேற கதையை கொண்டு வந்துடுவான். ஆனால் அரசியலில் என்ன கிட்டத்தில் நான் அரசியலில் எதுவும் சாத்தியம், நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்றதுக்கு கொஞ்சம் பேர் கோவம் எதிர்த்து. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், politics is the art of the possible, not a science of norms. அரசியல் என்பது சாத்தியமானதை சாதிக்கிற கலை. என சாத்தியமானதை சாதிப்பது தான் அரசியலுடைய நோக்கம். ஆனால் அதற்காக நாங்கள் நேர்மை தவறி நடக்கிற ஒரு கட்சியாகவும் இருக்க முடியாது. எங்களுக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்க வேண்டும். எங்களுக்கென்று என்ன, நாங்கள் அதான் நான் சொன்னேன், சில்லறை கட்சி இல்லைன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், இந்த கட்சி உடைய பூர்வீகம் தெரிந்தவர்களுக்கு, அதிலும் இந்த கட்சியுடைய அரசியல், இதனுடைய எங்களுடைய முதலாவது 1986ஆம் ஆண்டு பாஷாவில்லாவுடைய இந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது, யாரும் மறந்துவிட வேண்டாம், வெறும் 50 பேர் தான் இருந்தோம். 50 பேரோடு பாஷாவில்லாவிலே ஒரு கட்சியாக, எல்லாருக்கும் தெரியும் திமிடகோட் ரோட்ல பாஷாவில்லா. நாங்கள் 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன், எங்களுடைய கட்சி ஒரு கட்சியாக நாங்கள் பிரகடனப்படுத்தி 20 வருஷங்கள் கடந்ததை அதே பாஷாவில்லாவில் நாங்கள் கொண்டாடினோம். அதற்கு இந்த நாட்டினுடைய எல்லா பெரிய அரசியல் தலைவர்களும் வந்தார்கள். அந்த நேரம் நான் பல விஷயங்களை அங்கு ஞாபகப்படுத்தினேன். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் எதிர்நோக்கிய சவால்கள், அதை எப்படியெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். எனவே கொழும்பிலே இன்று நாங்கள் பெற்றிருக்கிற வெற்றி, அதனுடைய அடித்தளம் 86ஆம் ஆண்டு நாட்டப்பட்ட ஒரு மரம்தான் இந்த மரம். இது மற்ற கட்சிகள் மாதிரி நேத்து முளைச்ச காளான் கட்சி இல்லை முஸ்லிம் காங்கிரஸ். நாங்கள் இன்னும் 2 வருஷத்துல 40 வருஷங்களை அடைகிற ஒரு கட்சி. எனவே நாங்கள் பெருமையோடு இந்த இயக்கத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம். இந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு பலவிதமான முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் இந்த இயக்கத்துக்கு உரமூட்டிய பலர், குறிப்பாக நான் இந்த கூட்டத்திலே அதிலே நேற்று எங்களிடத்திலிருந்து பிரிந்த ஒருவரை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். சகோதரர் ஃபாரூக் மட்டக்குழியைச் சேர்ந்தவர். ஒரு சிறிது காலம் செய்வினமுற்றிருந்தார். இந்த கட்சியுடைய மாநாடு நாட்டில் எந்த மூலையில் நடந்தாலும் பரவாயில்ல, ஃபாரூக் இல்லாம அந்த மாநாடு நடக்காது. சொந்த செலவில் அவர் கொழும்புல இருந்து இன்னும் மட்டக்குழியிலிருந்து ஆக்களை கூட்டிட்டு மாநாட்டுக்கு வார ஒரு மிக மூத்த போராளி ஃபாரூக். நேற்று தன்னுடைய மறுமை வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். அதே போலத்தான் நான் இந்த தேர்தல் பிரச்சார வேலை நடந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய வேட்பாளர் சகோதரி இன்சாஃப் அவர்களுடைய அருமை மனைவி மிக இள வயதிலே சிறிய கைக்குழந்தைகளை விட்டுவிட்டு எங்களை விட்டு பிரிந்தார். மிக வேதனைக்குரிய விஷயம். அந்த வேதனைகளுக்கு மத்தியில் சகோதரி இன்சாஃப் தன்னுடைய வட்டாரத்திலே மிகப்பெரிய வாக்குகளை இந்த கட்சிக்கு பெற்று தந்தார். தன்னுடைய 6 உயர் மனைவியை இழந்த பிற்பாடும் தேர்தல் களத்தில் இருந்து அவர் பின்வாங்கவில்லை. சிறிய குழந்தைகளோடு அவர் இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதிலே தன்னை முழுமூச்சாக ஈடுபடுத்தினார். அவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் எங்களுடைய மர்ஹூம் ஃபாரூக் அவர்களுக்கு, சகோதரர் இன்சாஃப் அவர்களுடைய மறைந்த துணைவியாருக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஃபதுகுலி பிபாதி ஃபதுகுலி ஜன்னதி என்று அந்த மேலான அழைப்பை சுவனபதிக்கு வழங்குவானாக என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்படி இந்த கட்சிக்காக பாடுபடுத்த இந்த மேடையை பார்க்குற நேரம் எனக்கு பலரை நினைவுகள் வாரது. எனக்கு நாங்கள் ஒரு பெரிய இரங்கல் கூட்டத்தையே நடத்தினோம். சகோதரர் பத்ரு முனீர்
எப்படி கட்சியுடைய போராளிகள் குழுமம் ஒன்று உருவாக்கினார். அவர் அது நீண்ட காலமாக செயல்பட்டு வந்தது. கட்சியை உறுதியோடு பாதுகாப்பதற்கான ஒரு குழுவாக அது இயங்கி கொழும்பு மாவட்டத்தில் இந்த கட்சிக்கு எதிரான சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு பெரிய படையை உருவாக்கி அதை நீண்ட காலம் செயல்படுத்தி கொண்டு வந்தார் சகோதரர் பத்ர் முனீர். இப்படி நிறைய பேரை நாம் பேசலாம், எல்லாரையும் பேர் குறிப்பிடுகிற நேரம் அல்ல. எனவே இன்று நாங்கள் பெற்றிருக்கிற இந்த பெருவெற்றி அதோடு சேர்த்து இதுக்கு பிறகு இந்த கட்சி பல மாவட்டங்களில் எங்களுக்கு அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார் உட்பட பல பிரதேசங்களிலே பல சபைகளிலே இப்போ ஏற்கனவே எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்து முன்னாள் அமைச்சராக இருந்து எல்லோரும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனை வீரராக பார்க்கிற ஹிஸ்புல்லா ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அதாவது ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக ஒரு சபையை முழுதாக வென்றிருக்கிற ஒரே ஒரு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ். அதை அவர் சாத்தியப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் ஒரு அதிசயம் நடந்தது. தன்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் சபையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை ராஜினாமா செய்துவிட்டு எங்களுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சகோதரர் நலீம் அவர்கள் ஏராவூரிலே இந்த கட்சியை வெல்ல வைக்கும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். அது பெரிய ஒரு உதாரணம், அது ஒரு முன்னுதாரணம். அதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் 4 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். அதுல 3 பட்டியல் ஆசனங்களுக்கு நாங்கள் உரிமை கோருகிறோம். அதுல அது சம்பந்தமான விவகாரங்களிலே நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அது அடுத்த மேக்சிமம் இனி ஒரு 36 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 48 ஹவர்ஸுக்குள்ள நாங்கள் இந்த தீர்மானங்களுக்கு வரணும், பேர் பட்டியல் அனுப்பணும். ஆனால் ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கட்சியை ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய ஆசனத்தை ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எங்களுடைய மறைந்த தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அம்பாறை மாவட்டத்தில் அவர் எதிர்கட்சியில் இருந்த நேரம் ஒரு பெரிய சவால் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களோட. அந்த நேரம் அம்பாறை மாவட்டத்தில் அப்போ ஒரு சவால் விட்டார். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற 6 உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றவில்லை என்றால் என்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை நான் துறப்பேன் என்று சொன்னார். ஒரு சபதம் எடுத்தார். நாங்க அந்த தேர்தலில் UNP வரைஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கொண்டு இறக்கினாங்க அம்பாறை மாவட்டத்தில். என்ற அஷ்ரஃப் பார்லிமெண்ட்ல இருந்து அவர் பெரிய தலையீடி UNPக்கு. இவ்வளவுக்கும் ஜனாதிபதி பிரேமதாசவை ஜனாதிபதி ஆக்கிரத்தில் எங்களுடைய தலைவருடைய பங்களிப்பு சாமானியமான பங்களிப்பு இல்லை. அவர் வென்றதே எங்களுடைய கட்சியினாலதான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் UNPயில் இருக்கிற முஸ்லிம் அமைச்சர்களுக்கு அஷ்ரஃப எப்படியாவது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்புறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது, இவர் எடுத்த இந்த சபதம் என்று மட்டிச்சு காட்டிட்டு வந்து நின்றாங்க. நின்றதில் பொத்துவில்லும் நின்ற ஊரும் 100க்கு குறைவான வாக்குகளால எங்களுக்கு தோல்வி. அப்ப நாங்க எல்லாரும் சொன்னோம், சார் இது தோல்வி அல்ல, நீங்க சபதம் சொல்லிட்டீங்க. ஆனா பிடிவாதமா நின்றார் தலைவர். அது நான் கொடுத்த வேர்டை நான் காப்பாற்றுவேன். தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை அவர் ராஜினாமா செய்தார். பெரிய ஒரு ஆச்சரியம் எல்லோருக்கும். ஏன்னா அப்படியான ஒரு கட்சி இது, ஒரு சாமானியமான ஒரு இயக்கம் அல்ல. இந்த தலைவரிடமிருந்து நாங்கள் பெற்ற சில படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினையின் அடிப்படையிலே தலைமைகள் என்பது. ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்ப 3 ஆசனங்களை வச்சுக்கொண்டு உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துறது எனக்கு கஷ்டம். அதனால நாங்கள் சுழற்சி முறையில் வழங்குவது என்ற ஒரு தீர்மானத்தை தான் நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி வந்தோம். அதை இன்ஷா அல்லாஹ் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் அதை நாங்கள் செய்வோம். செய்கிற போது இந்த கட்சிக்கு இந்த வெற்றியில் பங்களிப்பு செய்தவர்களில்
கணிசமான பங்களிப்பை நாங்கள் எங்களுக்கு இயன்றவரை சுழற்சி முறையில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை இன்ஷா அல்லாஹ் கட்சி செய்யும். அதை நாங்கள் யாரும் ஏதாவது முன்னுக்கு பின்னா இது கொடுபடுற விவகாரம் சம்பந்தமாக மனஸ்தாபங்கள் வந்து கொள்ளாம நீங்க எல்லாரும் பொறுமையோடு இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான அந்த பங்களிப்பை என்றால் எங்களுடைய முன்னாள் தலைவர், இந்த தலைவர், அதே போல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றெல்லாம் செய்து வார இந்த கட்சிக்கான அர்ப்பணிப்பு என்ற விஷயம் இந்த நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை. இதை நாங்க ஒரு உள்ளூராட்சி சபையில் ஒரு உறுப்பினரிடம் எதிர்பார்ப்பது என்பது, அதிலும் குறிப்பாக இந்த கட்சியை வளர்ப்பதற்காக, எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்காக, இந்த கட்சிக்கு வார சவால்களை எதிர்கொண்டு இன்னும் பலமாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அவற்றை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த கட்சியுடைய தீர்மானத்துக்கு நீங்கள் எல்லோரும் உடன்படுவீர்கள் என்று நான் பணிவாக எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய அரசியல் எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தின் ஒரு கட்சி அல்ல. எங்களுடைய தலைவர் இந்த கட்சி ஆரம்பித்த போது பல இடங்களிலே மேட்டுக்குடி ஆட்கள் மட்டும்தான் அரசியல் செய்யலாம் என்றிருந்த நிலவரத்தை மாற்றி சாதாரண பாமர மக்களுக்கும் அரசியல் அந்தஸ்தை பாராளுமன்றத்தில் கொடுப்பது என்ற ஒரு விஷயம் உருவானது. நாங்க ஒரு பணக்கார கட்சி இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் நாங்க பிச்சை வாங்குற கட்சியும் இல்லை. நாங்க பணக்கார கட்சி இல்லைன்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு நாளும் பிச்சை வாங்க போறதும் இல்லை. குறிப்பா அரசியல்ல பிச்சை வாங்க மாட்டோம். அது நாங்க மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்க கௌரவமாக கண்ணியமாக அரசியல் செய்பவர்கள். எங்களுக்கிட்ட கண்ணியமான முறையில பேசினா நாங்க கண்ணியமான முறையில நாங்க சில விஷயங்களை செய்வோம். ஆனா எங்களோட உறுப்பினர்களை பின்கதவால புரிக்கிறதுக்கு, காசு கொடுத்து பறிப்பதற்கு வந்தா அவங்கள வீட்டுக்கு அனுப்பி போட்டு நாங்க வேற ஆக்களை போடுவோம். அதுக்கு நாங்க பின் ஏற்க மாட்டோம். இதுல நாங்க யாருக்கும் தயங்குறதும் இல்லை. இந்த கட்சி இந்த கட்சியை வாழ வைக்க புறப்பட்டவர்கள், இதனுடைய வரலாறு தெரிந்தவர்கள், இந்த கட்சி சம்பந்தமாக அதனுடைய கடந்த கால வரலாறு தெரிஞ்சவர்கள் மிக தெளிவாக இந்த கட்சியோடு, இந்த கட்சியை இதர கட்சிகளோடு கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்கின்ற போது அந்த கட்சிகளும் அந்த உரிய கௌரவத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய அச்சுறுத்தல்கள் எல்லாம் நடக்குது. නිතරම අභියෝගවලට මුණ දුන්නු පක්ෂයක්. අපි බියවැද්දීමට බය වෙලා දුවන පක්ෂයක් නෙවෙයි. මේ රටේ මැතිවරණ ඉතිහාසයේ ශ්‍රී ලංකා මුස්ලිම් කාංග්‍රසය වැදගත් කාර්යභාරයක් ඉටු කරලා තිබෙනවා. ව්‍යවස්ථා සංශෝධනවලදී, මැතිවරණ ක්‍රම හඳුන්වා දීමේදී අපි විශේෂයෙන්ම සුළු ජන කොටස් වලට විතරක් නෙවෙයි, සුළු පක්ෂ වලට තමන්ගේ නියෝජනය ලබා ගැනීම සඳහා අවශ්‍ය වන පරිදි ඒ ප්‍රතිපාදන තිබිය යුතුයි කියලා සටන් කරපු පක්ෂයක්. ඒ වෙනුවෙන් පාර්ලිමේන්තුවේ තීරීම් කාරක සභා රැස්වීම් වල අවශ්‍ය යෝජනා ඉදිරිපත් කරපු පක්ෂයක්. සර්වපාක්ෂික සමුළු වල ශ්‍රී ලංකා මුස්ලිම් කාංග්‍රසය මේ රටේ ජනවාර්ගික ප්‍රශ්නයට විශේෂයෙන්ම මැතිවරණ ක්‍රම පිළිබඳව අපි ඉදිරිපත් කරපු යෝජනා දීර්ඝ කාලයක් මේ රටේ මැතිවරණ සිතියම වෙනස් කරලා තිබෙනවා. නමුත් මැතිවරණ ක්‍රමයක් වෙනස් කරනවායි කියන එක එතනම ලේසි පහසු වැඩක් නෙවෙයි. 3-2 බලයක් තිබුණු පළියට Tamanට ඕන විදිහට මැතිවරණ ක්‍රමය වෙනස් කරන්නට, වෙනස් කිරීමට පිළිබඳව අපි විශාල සටනක් ගෙන ගිය පක්ෂයක්. මේ වගේම මිශ්‍ර ක්‍රමය දැන් කවුරුත් දන්නවා. මිශ්‍ර ක්‍රමය ඇවිල්ලා විශාල අවුලක් ඇති කරලා තිබෙනවා. මේ අවුල් පිළිබඳව මුල සිටම අවවාද කරපු පක්ෂයක් හැටියට අපි ඒ විතරක් නෙවෙයි, මේ අවුල් ජාලය පළාත් සභා මැතිවරණත් හඳුන්වා දීමට එවකට 3-2 බලය තිබුණු ශ්‍රී ලංකා පොදු හිතට පෙරමුණ උත්සාහයක් කළා. විශේෂයෙන්ම අපි හිටපු ආණ්ඩුවක් ඒ පිළිබඳව සංශෝධනයක් ඉදිරිපත් කරන උත්සාහයක් කළා. ඒ වෙලෙත් ආණ්ඩුව ඉදගෙන ඒවට අපි විරුද්ධ වුණා.
අන්තිමට උනේ ඡන්දේ ගෙනාපු ඇමතුමත් ඒ පනතට විරුද්ධව ඡන්දෙ දුන්නා. ඒකයි වුනේ. ඉතින් ඒ බැවින් ඡන්ද ක්‍රම වෙනස් කිරීම පිළිබඳ විශේෂයෙන්ම අපේ ජනාධිපතිතුමන් මේ ගැන හොඳටම දන්නවා. එතුමා තමයි මේ ඡන්ද ක්‍රමයේ මේ වෙනස්කම් ඇති කරන්න එතුමත් ඒ කමිටුවේ හිටියා. ළඟදී ඒ පිළිබඳව සාකච්ඡාවක් තිබිදී එතුමාට මම කියා හිටියා. මේ ක්‍රමේ අවුලක් තියෙනවා ඔබතුමා දන්නවා මේක අපි පරණ ක්‍රමයට යන්න කියලා. එතුමා ඒක යම් දුරකට පිළිගත්තා. නමුත් කාලය මදි හින්දා අපි මේක දැන් කරගෙන යමු කියලා කිව්වා. නමුත් දැන් වෙලා තියෙන අවුල වෙනස් කිරීම සඳහා Tamanගේ තුනන් දෙකේ බලය පාවිච්චි කිරීම පිළිබඳව එතුමා ගන්න යන පියවර පිළිබඳව විශාල විවේචන නොයෙකුත් පැතිවලින් දැන් ඉදිරිපත් වෙනවා. නමුත් ඒක ගැන මම මුකුත් කියන්න යන්නේ නැහැ. පැහැදිලිව කියලා තියෙනවා. අමතක කරන්න එපා. වරක් සුළු පක්ෂයක් හැටියට හිටපු පක්ෂයක් දැන් ඉතින් මහ පක්ෂයක් වුණාට සුළු පක්ෂ වලට තියෙන අයිතිය නැති කරන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ කියන එක මම කියා සිටිනවා. எனவே தான் இதிலே நாங்கள் விட்டுக் கொடுப்பலை செய்ய போவதில்லை. மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய அரசியலிலே අපි මේ රටේ දීර්ඝ ඉතිහාසයක් තියෙන පක්ෂයක්. මැතිවරණ ක්‍රියාදාමය පිළිබඳව වැදගත් යෝජනා ගෙනවිත් ඒවා ක්‍රියාත්මක කිරීමට ඉදිරිපත් වූ පක්ෂයක්. ඒක නීතිගත කිරීමට යෝජනා ඉදිරිපත් කරපු පක්ෂයක්. එවැනි පක්ෂයක් විශේෂයෙන්ම අපිත් සමග එවෙලේ ද්‍රවිඩ පක්ෂ සෙසු සුළු පක්ෂ අතර ජනතා විමුක්ති පෙරමුණක් තිබුණා. යම් පිළිගැනීමක් තිබුණා රට පුරා. නමුත් ඒ පක්ෂ වෙනුවෙනුත් අපි එකතුව ගෙන ගිය සටනේ අපේ සගයෝ හැටියට හිටපු පක්ෂ දැන් තියෙන බහුතරය අවභාවිතා කරන්නට හිතනවා නම් ඒ පිළිබඳව දෙවරක් සිතා බැලිය යුතුයි කියන අවවාදය විතරයි මම කරන්නේ. විශේෂයෙන් මේක නියෝජනය පිළිබඳ ප්‍රශ්නය. ඒ යුක්තිගරුකව සිදුවිය යුතුයි. තම තමන්ගේ වාසියට විතරක් මැතිවරණ ක්‍රමය වෙනස් කිරීමට කාටත් ඉඩ දිය නොහැකි කියන එක මම ඊටාම පැහැදිලිව කියා සිටිනවා. ඒ වගේම අපි ගෞරවාන්විතව සෙසු පක්ෂත් සමග සාකච්ඡා කරලා තිබෙනවා. විශේෂයෙන් මම මෙතන ප්‍රකාශ කරනවා උතුරු නැගෙනහිර පළාතේ දැනටම ඉලංගේ තමිළරසු කච්චි ද්‍රවිඩ ජනතාවගේ ප්‍රධානම පක්ෂය අපිත් එක්ක අත්වල් බැඳගෙන සභා රාශියක එකතුව ආණ්ඩුව හැදීමට අපි දැන් ගිවිසුමක් ඇති කිරීමට දැන් එකඟ වෙලා තිබෙනවා. මින් ඉදිරියට අපි ගියවර පළාත් පාලන මැතිවරණ පළාත් සභා මැතිවරණදී නැගෙනහිර පළාත් සභාවේ අපි දෙගොල්ලෝ එකතු වෙලා අපි ආණ්ඩුව පිහිටෙව්වා. ඒ පිළිබඳව අපිට විශාල සහයක් ලබා දුන්නා. මොකද වරක් අපි මහින්ද රාජපක්ෂ මැතිතුමන් අපට ලැබෙන්න තිබුණු මහමැති ධූරය පිළිබඳව. අඩින් පසුව අපේම ඡන්දෙන් එතුමා පරාජය කරලා ජනාධිපති පුටුවට ආපු මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමන් අපිට කිට්ටු කරලා දුන්නා. ඒ වෙලේ අපිට සිදු වුණා ඉලංගේ තමිළරසු කච්චි එක්ක එකතු වෙලා ඒ ආණ්ඩුව ඇති කිරීමට. අපේ ආණ්ඩුවේ ඇමතිවරු දෙන්නෙක් හිටියා. ඉලංගේ තමිළරසු කච්චි නියෝජනය කරමින්. මෙවර මම සතුටු වෙනවා ද්‍රවිඩ පක්ෂ සමගත් යම් යම් බෙදීම් ඇති වුණත් නැවත එකතු වීමේ ප්‍රවණතාවයක් ඇති වෙලා තිබෙනවා. ඒක හොඳ ප්‍රවණතාවයක්. අපි අගය කරනවා. එලෙසම මුස්ලිම් ප්‍රජාව තුලත් එවැනි එකඟත්වයන් ඇතිවිය යුතුයි. ඒ පිළිබඳවත් විශේෂයෙන්ම මේ රටේ සුළු ජන කොටස් වලට නොයෙකුත් අභියෝග තිබෙනවා. තාම අපි ඒ අභියෝග තාම දිනා ගැනීමට අසමත් වී සිටිනවා. නොයෙකුත් පොරොන්දු දුන්න අය දැන් මේ මැතිවරණයේදී ආණ්ඩු පක්ෂයටත් මුස්ලිම් ප්‍රජාව පැත්තෙන් යම් පසුබැස්මක් සිදු වුණා නම් ඒක ඇයි සිදු වුණේ කියන එක පිළිබඳව යම් ස්වයං විවේචනයක් ඒ පාර්ශවයත් කරයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. මයික් එකක් ඉදිරිපිට ආවයි කියලා කට තිබුණු පැලියට
තම් බලය තිබුණ පළියට එක දේවල් කියන්ට යෑමෙන් නොයෙකුත් ප්‍රශ්න මතුවෙන්න පුළුවන්. නමුත් අපි බලාපොරොත්තු වෙන්නේ යුක්තිගරුකව අපිට අපි එක සන්ධානයක ඉන්නවා. ඒ වගේම ඒ සන්ධානයේ නායකත්වයෙන්ුත් අපි බලාපොරොත්තු වෙනවා. අපට අපිත් එක්ක එකතු වෙලා මේ ගමනේ තවත් ඉදිරි පිම්මකට යා යුතු නම් අපිත් එක්ක කොහොමද ගනුදෙනු කරන්න ඕනේ කියන එක පිළිබඳව ඒ පාර්ශවයේ නායකත්වයත් හරි ආකාරයට අපි අවබෝධ කරගෙන අපිත් එක්ක කටයුතු කරයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. එහෙම කියමින් මේ මැතිවරණයේදී කොළඹ මහනගර සභාවේ අප පක්ෂයට මේ ඓතිහාසික ජයග්‍රහණය ලබා දුන්නු ඔබ සැමෝටම ස්තුතිවන්ත වෙමින් මේ මන්ත්‍රී ආසනවලට පත්වෙන අය මං කලින් ද්‍රවිඩ භාෂාවෙන් කතා කරද්දී කියපු වගේම තමන්ගේ කැපවීම මේ පක්ෂයට තමන් පෙන්වන ලැබියාව අවශ්‍ය වෙලාවේදී තමන් ඒ දූරවලින් ඉවත් වෙලා තවත් අයෙකුට ලබා දීමට ඉදිරිපත් වෙයි කියලා බලාපොරොත්තු වෙමින් මම සමුගන්නවා. ස්තුතියි.